அனைத்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கு வணக்கம். சில தினங்களாகவே தனித்தொகுதி பொது தொகுதி என்ற இரண்டு தொகுதி பிரச்சனையானது பரவலாக நம்மளுடைய சமுதாயத்தில் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்பொழுது பிரச்சனை தனி தொகுதியா இல்லை பொது தொகுதியா அதை பற்றி கிடையாது. இப்போது நம்மளுடைய பிரச்சனை என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். தனி தொகுதியாக இருந்தாலும் சரி, பொது தொகுதியாக இருந்தாலும் சரி, நம்ம மக்கள் எங்க அதிகமாக இருக்கிறார்களோ அந்த தொகுதியில் தான் போட்டியிட முடியும். அது தனியாக இருந்தாலும் சரி, பொதுவாக இருந்தாலும் சரி, அது பிரச்சனை கிடையாது. இங்க சில பேர் சொல்வார்கள், பட்டியல் வெளியேற்றம் கேட்கிறீர்கள், அப்புறம் ஏன் பொது தொகுதியில நீங்க போட்டியிட மாட்டேங்க அப்படின்னு. இது பிறர் கேட்டா சரிங்களா, நம்மளுடைய ஜாதியில இருக்கிறவங்களே சில பேர் கேட்பார்கள். இப்ப நம்ம பொது தொகுதியில போட்டியிடுவதற்கு நம்ம என்ன வேலை செஞ்சிருக்கோம்? ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்க. அந்த தொகுதியில நம்ம மக்கள் அதிகமா இருக்கிறதுனால ஒரு காரணமா? அது காரணம் கிடையாது. நம்ம மக்கள் அதிகமா இருக்கிறாங்க, அதனால நான் அங்க போட்டியிடுறேன் என்பது முட்டாள்தனம். அதுக்காண்டி நான் பொது தொகுதியில போட்டியிடக்கூடாதுன்னு சொல்லலை. நம்ம அதற்கான வேலை செய்திருக்கிறோமா என்றுதான் கேள்வி. இங்க தனி தொகுதி பொது தொகுதி என்றெல்லாம் கேள்வி கிடையாது. நம்ம போட்டியிடுற தொகுதியில வேலை செஞ்சிருக்கோமா? நம்ம நிறைய பேர் நம்மளே சொல்லுவோம், நாங்கள் பொது தொகுதி, இந்த தொகுதியில நம்ம மக்கள் இவ்வளவு இருக்கோம் அப்படின்னு. அப்ப நம்ம அவ்வளவு மக்களும் ஒரே கொடையின் கீழ் அங்க ஓட்டு போடுவோமா? கிடையாது. ஆளுக்கு ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு அமைப்புன்னு நம்ம ஓட்டை தீர்மானிக்க முடியாது எந்த கட்சியாலையும். இந்த மக்கள் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க என்று தீர்மானிக்க முடியாத ஒரு சமூகம் என்றால் அது நம்ம சமூகம் தான், ஓட்டை பொறுத்த வரைக்கும். இப்ப நம்ம சமூக தலைவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் அவர்களை வெற்றி பெற செய்வது வேண்டும். அதுதான் நம்மளுடைய குறிக்கோளா இருக்கணும். அது பொது தொகுதியா இருந்தாலும் சரி, தனி தொகுதியா இருந்தாலும் சரி. அது இப்போ ஒரு திமுகவையும் அதிமுகவையும் நம்மளுக்கு பொது தொகுதி தரல அப்படின்னு அவங்கள கேட்கவே முடியாது. இப்ப திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு தொகுதியில வேட்பாளரை எப்படி நிறுத்துவார்கள்? அந்த தொகுதி வேட்பாளர் அந்த தொகுதியில ஜெயிப்பாரா மாட்டாரா அப்படின்னு பார்த்துதான் நிறுத்துவாங்களே தவிர்த்து, இவங்க இந்த ஜாதி அதிகமா இருக்காங்க, தேவேந்திர குல வேளாளர் சமூகம், அதனால தேவேந்திர குலத்தை நிப்பாட்டுவோம் அப்படின்னா நிறுத்த மாட்டாங்க. ஏன்னா நம்ம மக்கள் ஒன்றிணைஞ்சு யாருக்கும் உருப்படியா ஓட்டு போட மாட்டோம். அப்படி இருக்கிற பட்சத்துல யாரும் ஒரு பொது தொகுதியில நம்மளை நிறுத்த மாட்டார்கள். இதுதான் நிதர்சனமும் உண்மை. இருந்தாலும் நம்ம பட்டியலில் இருப்பதனால் அதை பற்றி அவர்கள் கனவில் கூட நினைக்க மாட்டார்கள். இரண்டாவது, நம்மளுடைய தலைவர்களே நம்ம நிறுத்துவோம் சொல்றோம். நம்ம தலைவர்கள் தனித்து நின்று போட்டி, இதுக்கு முன்னாடிலாம் சில தலைவர்கள் நின்றுருக்காங்க பொது தொகுதியில தனித்து நின்று. ஆனா அவங்கள நம்ம வெற்றி பெற செய்யவில்லை. அப்படிங்கும்போது அவங்க கூட்டணியில இருக்காங்க. கூட்டணியில இருக்கும் பொழுது ஒருபோதும் பொது தொகுதி நமக்கு தர வாய்ப்பில்லை. அப்படி நம்ம கூட்டணி விட்டு நம்ம தலைவர்கள் வெளியே தனித்து நின்றாலும் நம்ம வெற்றி பெற செய்கிறோமா? அதுவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்ப நம்ம எதன் அடிப்படையில் இங்க பொது தொகுதி நம்ம கேட்கிறோம் அப்படின்னு நம்ம முதல்ல சிந்திக்க வேண்டும். 50-60 பொது தொகுதியில நம்ம அதிகமா தான் இருக்கிறோம். ஆனா அந்த 50-60 பொது தொகுதியில நம்ம என்ன செஞ்சோம்? அதற்கான வேலை ஏதாவது செஞ்சோமா? ஒன்றும் கிடையாது. பொது தொகுதியில யாருமே போட்டியிட மாட்டாங்க. பொது தொகுதியில யாருமே போட்டியிட மாட்டாங்கன்னா பொது தொகுதியில நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? மதிப்புக்குரிய ஜான் பாண்டியன் அவர்கள் 2 முறை முதுகுளத்தூர் பொது தொகுதியில போட்டியிட்டார். அவரை நம்ம வெற்றி பெற செய்தோமா? செய்யல. செந்தில் மல்லர் அவர்கள் தேனியில் போட்டியிட்டார். தேனி போடியில் போட்டியிட்டார், பொது தொகுதி. ராமநாதபுரத்தில் போட்டியிட்டார், பொது தொகுதி. ஆனால் அவரை என்ன செய்தோம்? வாக்கு வலிமையாவது நிரூபித்தோமா? கிடையாது. அப்ப நம்ம இன்னும் நம்மளுடைய வாக்கு வலிமையை நிரூபிக்கவில்லை. சமூகம் சார்ந்து யாரா நிற்பார்கள், அவர்களே நம்ம வெற்றி பெற செய்ய வேண்டும். இல்லை அவர்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது என்றாவது காட்ட வேண்டும். அது எதுவும் செய்ய மாட்டோம். அப்ப நம்மளுக்கு எதிராக நிற்கிறவர்கள், இப்போ நம்ம சமூகம் இருக்கு, நம்மளுக்கு இருக்கிறதுலே நம்ம சமூகம் முன்னேறி விடக்கூடாது, அதிகாரத்தில் விடக்கூடாது என்று ஒரு நினைக்கக்கூடிய ஒரு ஜாதின்னா மறவர் ஜாதி. அந்த மரக்கூட்டத்திற்கு ஓட்டு போடக்கூடாது என்று ஒரு தீர்மானம் எடுத்து ஏதாவது ஒரு பொது தொகுதியில் அதை நிறைவேற்றி இருக்குமா? யாரையாவது தோக்க வச்சிருக்கோமா? தோல்வியடைய வைத்தோம் என்றால் அப்பொழுது அரசியல்வாதிகளுக்கு ஒரு புலன்படும், இந்த மக்கள் இந்த தொகுதியில் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், அப்ப இந்த தொகுதியில இந்த மக்களை தான் நிறுத்த வேண்டும் என்று ஒரு இது வரும். அதையும் நம்ம செய்ய மாட்டோம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம தலைவர்கள் பொது தொகுதியில நிக்கணும், பொது தொகுதியில நிக்கணும் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனா அதுக்கான வேலையை நம்ம ஒரு காலத்திலும் செய்ய மாட்டோம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஒரே நோக்கம் பொது தொகுதியோ தனி தொகுதியோ அதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய வேலை, ஒரே வேலை, இந்த மரக்கூட்டத்தை தோல்வியடைய வைக்க வேண்டும். மறவர்கள் வேட்பாளர்கள் எங்க நின்னாலும் ஜெயிக்கவே கூடாது. அந்த வேலையை நம்ம இந்த தேர்தலை செய்தோம்னா
தமிழ்நாட்டுல 70 தொகுதி நம்ம கண்ட்ரோல் வரும் அடுத்த தேர்தல்ல. அதுதான் நம்ம செய்யக்கூடிய வேலை. பொது தொகுதியில நாங்கள் அதிகமா இருக்கணும். பொது தொகுதியில அதிகமா இருக்கோம். ஆனா ஓட்டு போடுவாங்களா நம்ம தலைவர்கள் நின்னா? அப்படின்னு ஒரு இது வருதுல்ல. அப்புறம் எப்படி நிப்பாங்க பொது தொகுதியில? எந்த அரசியல் கட்சி தர நம்மளுக்கு பொது தொகுதி? ஒரு அரசியல் கட்சியும் நம்மளுக்கு பொது தொகுதி தரமாட்டானுங்க. இப்ப இந்த தேர்தலை நமக்கான தேர்தலா மாத்தணும். ஏன் பொது தொகுதி தரமாட்டார்கள்? நினைச்சு பார்க்கணும். நம்மளுக்கு ஏன் பொது தொகுதியை தரமாட்டார்கள்? போன தடவை டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் எந்த கூட்டணியும் இல்லாமல் தனித்துதான் நின்றார். பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் என்று கேட்டார், தரவில்லை. அதனால் நான் தனித்து போட்டியிட்டார். 10க்கும் மேற்பட்ட தொகுதியில் புதிய தமிழகம் கட்சி பொது தொகுதியில் தான் நின்றது. நம்ம ஏதாவது ஓட்டு போட்டு நம்மளுடைய வாக்கு வலிமை நிரூபித்தோமா? கிடையாது. இப்படி நம்மளுடைய தலைவர்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு நாம் பொது தொகுதிக்கான வேலை என்ன செய்ய வேண்டும் என்று நம்ம சிந்திக்க வேண்டும். இங்க இருக்கிற யூடியூப் சேனல் பெரும்பாலும் தலைவர்களை குறை சொல்வதற்கு தான் இருக்குது போல. மக்கள் என்ன சிந்திக்க வேண்டும் என்று சொல்வதற்கு பெரும்பாலும் கிடையாது போல. நம்ம பார்க்குற எல்லா சேனலும் தலைவர்களை பற்றி அந்த தலைவர் இந்த தலைவர்னு தான் சொல்றாங்க தவிர்த்து, நம்ம மக்கள் தலைவர் ஒற்றுமையா இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவங்க நிக்கிற தொகுதியில் நம்ம வாக்களிப்போம், அவங்கள வெற்றி பெற செய்வோம், அவங்க தான் நம்மளுக்கு இருக்கிறாங்க, அவங்கள விட்டுட்டா இங்க யாருமே நமக்கான அரசியல் இல்லை, அந்த ஒற்றுமையை சொல்றதுக்கு இங்க யாரும் இல்லை போல. இப்ப நம்ம அதுக்கு முன்னாடி சொன்ன அந்த அதிகாரத்துக்கு போயிடும். நம்மளை ஏன் பொது தொகுதியில் நிக்க விட முடியும்? அப்ப பிரச்சனை எங்க இருக்குன்னு பார்க்கணும். பிரச்சனை நம்ம மக்கள் எடுத்துன்னு பிரச்சனை இருக்கு. அதை தாண்டி இன்னொரு பிரச்சனை உள்ளது. அது என்ன பிரச்சனை? அதிகார பிரச்சனை. இருக்கிற மாவட்ட செயலாளர் யாரு? தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், தேனி, மதுரை, திண்டுக்கல், இப்படி இருக்கிற எல்லா மாவட்டத்திலயும் மாவட்ட செயலாளர் யாரு? ஒரே ஒரு குறிப்பிட்ட ஜாதியா தான் இருக்கும். யாரு? அந்த மரக்கூட்டமா தான் இருக்கும். இது திமுகவில் மட்டும்தான். அதிமுகவில் இதே நிலைமை தான், பிஜேபியில இதே நிலைமை தான். அப்ப இருக்கிற எல்லா மாவட்ட செயலாளர் யாரு? அவங்க தான் இருக்காங்க. ஒன்றிய செயலாளர் யாரா இருப்பாங்க? அதே மரக்கூட்டமா தான் இருக்கும். 2 முடிஞ்சா அடுத்து எம்பி, எம்எல்ஏ, அமைச்சர் பதவி வருங்க. அதிகமா யார் இருப்பாங்க? அவங்க தான் இருப்பாங்க. இப்ப நம்ம சமூகம் முன்னேறக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு சமூகம் யார்? நம்ம அரசியல் அதிகாரத்திற்கு விடக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரே ஒரு ஜாதி அவங்க மட்டும்தான். இப்ப அவங்களுக்கு நம்ம அதிகாரத்தை கொடுத்துட்டோம். இருக்கிற பொது தொகுதியில் எல்லாத்துலயும் ஓட்டு போட்டு அவங்களை ஜெயிக்க வச்சுட்டோம். இன்னைக்கு அவன் அந்த அதிகாரத்துல இருந்துட்டு அவன் தான் தீர்மானிக்கான் நம்ம எந்த தொகுதியில நிக்கணும் அப்படி தீர்மானிக்கிற இடத்துல அவன் போயிட்டான். இப்ப நம்ம சமூக சார்ந்த ஒரு அரசியல் தலைவருக்கு ஒரு பொது தொகுதியில தாராங்க கூட்டணி இல்லைன்னா அவன் வேலையை செய்ய மாட்டாங்க. ஒன்றியம் வேலை செய்ய மாட்டாங்க, மாவட்டம் வேலை செய்ய மாட்டாங்க, யாருமே வேலை செய்ய மாட்டார்கள். ஏன் தனி தொகுதியிலேயே நம்ம சமூக தலைவர்களுக்கு அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. இதுல பொது தொகுதியில் அவங்க எப்படி கொடுப்பானுங்க? எவ்வளவு பெரிய எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஒரு அரசியல் களத்தில் நம்ம பயணிக்கிறோம், நம்மளுக்கு புரியும் எவ்வளவு தூரம் அவங்களுக்கு எதிர்ப்பு வரும் நமக்கு தெரியும். அதனால் இப்ப நம்ம அதை உடைக்க வேண்டும். அதை உடைத்தால்தான் நம்மளுக்கு பொது தொகுதி. இப்ப பொது தொகுதி தலைவர்கள் கையில் இல்லை, மக்களாகிய நாம் நம்மளுடைய கையில தான் இருக்கு பொது தொகுதி என்பது. இந்த தேர்தலில் அந்த ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்கி வைத்துள்ளார்கள் அல்லவா? அரசியல் அதிகாரத்தில் இருந்து கொண்டு நாங்கள் தான் எல்லாமே, அரசியலே நாங்கள் தான் என்ற ஒரு பின்பத்தை உருவாக்கி வைத்துள்ள அந்த மரக்கூட்டத்தின் அரசியலை உடைக்க வேண்டும். அப்படி உடைத்தால் மட்டுமே நமக்கான அரசியலை முன்னெடுத்து நடத்த இயலும். அதற்கு ஒரே வழி, இந்த சட்டமன்ற தேர்தலில் நயினார் நாகேந்திரன், குறிப்பாக நயினார் நாகேந்திரனை நாம் வீழ்த்தியாக வேண்டும். இல்லை என்றால் இந்த சமூகம் இன்னும் பல துயரத்திற்கு உள்ளாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. நயினார் நாகேந்திரன், ஓ பன்னீர்செல்வம், மதுரை மூர்த்தி, காதர் பாஷா முத்துராமலிங்கம், ஆர்.பி. உதயகுமார், இது போன்ற நபர்கள் எந்த தொகுதியில் நின்றாலும் அவர்களை தோற்கடிக்க வேண்டும். உதாரணத்திற்கு நயினார் எடுத்துக்கொள்வோம். பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு சாதாரண வேட்பாளராக நின்றார். அவரை வெற்றி பெற செய்தது யாரு? நம்ம தான். ஒரு மரவரை வெற்றி பெற செய்துவிட்டோம். இன்னைக்கு அந்த மரக்கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக பதவி. அப்ப அதே பாரதிய மாநில தலைவருக்கு வேட்புமனு தாக்கல் செய்த நம்மளுடைய சமூகத்தை சேர்ந்த ஒருவரை வேட்புமனு கூட தாக்கல் செய்ய விடவில்லை. அப்ப எந்த அளவிற்கு நம்ம அரசியல் இருக்கும்? நயினாரை வெற்றி பெற செய்தது யாரு? நம்ம தான் வெற்றி பெற செய்தோம். ஆனா இன்னைக்கு ஆப்பு யாருக்கு விழுது? நம்மளுக்கு தான் ஆப்புன்னு. நம்ம வெற்றி பெற செய்த விளைவு தான் இன்னைக்கு மாநில தலைவர் பதவி, நாளைக்கு முதலமைச்சர் கூட ஆகலாம். அப்படி மாநில தலைவர் ஆனோன்னு என்ன பண்ணார் போல நயினாரு? இருக்கிற தேவேந்திர உள்ள எவனமா பதவியில இருக்கணும், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பதவியில எல்லாத்தையும் தூக்கு அப்படின்னு ஒரு ஆர்டர்.
இருக்கிற எல்லா பதவியிலிருந்தும் தூக்கிட்டாங்க. இருக்கிற எல்லா கொள்ள எல்லாமே தலைவிரித்தி ஆடும். ஆனா நம்மளால பேசவே மாட்டாப்புல. ஏன்னா பாதிக்கப்படுறது யாரு? நம்ம. நம்ம வந்து அவங்க கிட்ட என்ன கொடுத்துட்டோம்? அரசியல் அதிகாரத்தை ஓட்டு போட்டு கொடுத்துட்டோம். இன்னைக்கு ஓட்டு போட்டு நயினாரை நம்ம என்ன பண்ணிருக்கோம்? மாநில தலைவரா பதவி வச்சுட்டோம். இன்னைக்கு நயினார் வந்து ஒரு பொது தொகுதியில நம்ம சமூகத்தை சார்ந்தவங்களை யாராவது நிறுத்தணும்னு நினைப்பாங்களா? இல்ல அந்த மனசு வருமா? நம்ம சமூகத்தை அழிக்க வேண்டும் என்றுதான் அந்த ஒரு கூட்டமே வேலை செய்து கொண்டு இருக்கிறது. அப்ப அந்த கூட்டத்துக்கு நம்ம ஓட்டு போட்டு அவங்க ஜெயிக்க வச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம பொது தொகுதி தரல. நம்ம சமூக தலைவர்கள் பொது தொகுதியில நிக்கவில்லை. நம்ம சமூக தலைவர்கள் பொது தொகுதியில் நிக்கிறார்கள் நிக்கல, அது பிரச்சனை கிடையாது. பொது தொகுதியை நமக்கான தொகுதியாக நம்ம முதலில் மாற்ற வேண்டும். அதுதான் இங்க பிரச்சனையே. நம்மளுடைய பிரச்சனை என்ன என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தேவேந்திர உலகளார் சமூகத்தின் ஒற்றை நோக்கம் என்பது இந்த மரக்கூட்டத்தை வீழ்த்த வேண்டும் தான். இதில் மட்டும் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இதற்கான வேலையை மட்டும் நாம் செய்ய வேண்டும். நாம் அப்படி வேலை செய்து இந்த 5 பேரை வீழ்த்தி விட்டோம் என்றால், குறிப்பாக நயினார் நாகேந்திரன் வீழ்த்தி விட்டாலே என்றால், அடுத்து நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் பொது தொகுதி நமக்கான தொகுதியாக அமையும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தொகுதியில் பொது தொகுதி மேலான தொகுதி, தனி தொகுதி தாழ்வான தொகுதி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம மக்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கதான் நிற்க முடியும். நம்ம மக்கள் நமக்கு ஓட்டு போடுவார்கள் என்று தெரிந்த தொகுதியில் தான் நிற்பார்கள். அது யாராக இருந்தாலும் சரி. அதனால் இந்த பொது தொகுதி, தனி தொகுதி இதெல்லாம் விட்டுவிட்டு நம்ம மக்கள் எங்க இருக்கிறோமோ அந்த தொகுதியில் நமக்கான தலைவர்கள் நின்றார்கள் என்றால் நாம் ஒற்றுமையாக வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்வோம். அதை நாம் உறுதியேற்க வேண்டும். அதே போல இந்த நம்மளுடைய மக்கள் அதிகமாக இருக்கிற பொது தொகுதியில் இந்த மரக்கூட்டத்தை வீழ்த்துவோம் என்று இது வந்து நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்க வேண்டும். அதற்கான வேலையை நாம் செய்வோம். இந்த வருடம் சட்டமன்ற தேர்தல் நமக்கான தேர்தலாக இருக்க வேண்டும்.